அன்பு தேவ பிள்ளைகளே, வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? வழி தெரியாமல் திகைத்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்கே போகணும்? வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளை, வழி தப்பி விடுகிறோம். வழி தப்பி அலைந்து ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பின் தேவன் உன் அலைச்சலை பார்க்கிறார். நீ வழி தப்பி திரிவதை பார்க்கிறார். உன் மேலே பாசம் வைத்திருக்கிறார். உன்னை கண்டிப்பாக உயர்த்துவார். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவர் பிள்ளைக்கு பெரிய காரியத்தை செய்தார். வழி தப்பி திரிந்த யோசேப்பை கைவிடாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாதி தேவனை ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நாம் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கலாம். அவர் நல்லவர். எத்தனையோ விட கண்ணீரை துடைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் கண்டிப்பாக துடைப்பார். என் கவலை மாறாதா, என் வேதனை மாறாதா, இப்படியெல்லாம் நினைத்து கலங்குகிற அன்பு தேவ பிள்ளைகளை, பைபிளில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் சூரியன் அஸ்தமிக்காது, உன் சந்திரன் மறையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எனவே அப்படி சொல்லியிருக்கிறார். எனவே கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். எனவே உண்மையாக இயேசு நோக்கி பார்க்கலாம். வேறு நமக்கு யாரும் உலகத்தில் உதவி செய்வார் கிடையாது. அவர் ஒருத்தர் தான். எனவே தான் தாவீது எப்படி சொல்லுகிறாருன்னா, வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். எனவே ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் நமக்கு இரக்கம் காண்பிக்கிற வரைக்கும் அவரே நோக்கி கொண்டிருப்போம். இரக்கம் கிடைக்கும், கண்டிப்பாக இரக்கம் கிடைக்கும். அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம இயேசு நோக்கி பார்ப்போம். மீட்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மீட்பரை கீழ்ப்படியோ, தம் ஆத்மத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அருள்மே. அப்போதே விண்ணப்பம் கேட்டிடும், அடியேனும் பெற அருள்மே. அப்போதே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மான
மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கேட்கு உமது அன்பை என் நடையால் காட்டச் செய்யும். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை வெல்ல அபிஷேகம். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை வெல்ல அபிஷேகம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையை சொல்வே. ஆசித்து தாரேன் ஞானதெல்லாம் வல்லமை தந்திடும். ஆசித்து தாரேன் ஞானதெல்லாம் வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவே, நீர் எங்கள் தேவன், நாங்கள் உடைய பிள்ளைகளப்பா. எங்கள் உமக்கென்று தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க ஆசையோடு காத்திருக்கிறோம். இங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே கர்த்தர் பாரும். அவர்கள் ஆசையோடு உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சங்கடத்துக்காக கட்டாயத்துக்காக அல்ல தகப்பனே, உண்மையான வாஞ்சியோடு கூட தாவீது சொல்லுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது. அப்படி உம்மேல் வாஞ்சியோடு ஆராய்ச்சிக்க காத்திருக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும். சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடும். கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் எண்ணங்கள் வந்து போகுதப்பா மனசில். அந்த சோர்வெல்லாம் மாற்றிவிடும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், இனி செய்வார். நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஒரு விஷயம் ஆராதிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும். எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்கள கர்த்தருடைய கண்கள் அவங்களை பார்க்குது. அந்த நிலவங்களையும் கர்த்தர் பார்க்கிற அற்புதம் செய்யும். பாவங்களுடைய மண்ணையும் பரிசுத்தப்படுத்தும். அவருடைய இருதயத்தை உங்களாக திருப்பும். நீ அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இந்த பிள்ளைகளாக மாற்றும். உடைய சித்தப்படி செய்கிறவங்களை மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஐயா, நம்முடைய கருத்தை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிற பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேடும் உங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசுவை பாடுவோம். கரங்கிடத்திட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எந்த உபகாரத்தை மறக்கக்கூடாது. அவரை துதிப்போம். இம்மட்டும் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்தவர்களாக கரங்களை தட்டி பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி வாயிட திறந்து சத்தமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோ
காலமெல்லாம் நம்மை தம்முடைய கரமுதலேந்தி வேண்டிய நன்மைகள் யாவை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கொடுத்தாரே. அதை நினைத்து ஒரு மகிமைப்படுத்தி பாடுவோம். முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமது ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமது ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் முகன் கடித்தாரே. வேண்டிய நன்மைகள் யாவும் முகன் கடித்தாரே. துதிசை வானமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் அன்பு நிறைந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. செல்லும் இடமெல்லாம் ஆபத்துக்கூடும் கஷ்டங்களும் வந்த பொழுது ஏகபரன் பாதுகாப்பாக இருந்தாரே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல இருந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல இருந்த போதும் ஏகபரன் காவலனாய் இருந்தாரே. ஏகபரன் காவலனாய் இருந்தாரே. துதிசை வானமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவன் இன்றும் என்றும் அன்பு நிறைந்த மனதோடே, இன்றும் என்றும் அன்பு நிறைந்த மனதோடே. தன சோதனை பல வகையில சோதனை பலவாய் மேகம் போல் நம்மை சூழ்ந்த போதும் சேதமில்லாம முற்றிலும் காக்க வல்லவர். துதித்து பாடுவோம். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மானமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க பெத்த பிள்ளைகள் யார் மறந்தாலும் உள்ளங்கையில வரைந்து மறக்காம நினைத்து காக்கிற தேவன். துதித்து பாடுவோம். தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மானமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் அன்பே நிறைந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. இம்மட்டும் நடத்திய தேவன் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். விட்டு கொடுக்காம சொந்தமாக பாராட்டி நடத்த வல்ல இயேசுவை துதிப்போம். சந்தத உன்னை நடத்திடும் சத்திய தேவன்,
சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்திய உன் தேவன். என்றும் நன்றி நிறைந்த மனதோடே, என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. அடுமுழகால் படிவிட்டு இயேசு நோக்கி பார்க்கலாமா? வழி தெரியாமல் திகைத்து நடந்த நம்மை சந்தித்தவர் இயேசு. ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் ஐயா இந்த உலகத்தில், நல்ல நேசராக வந்து என்னை காத்தீரே. அன்பு தேவ பிள்ளைகளை, நான் அப்படித்தான் நல்ல வழி தெரியாதபடிக்கு நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தேன். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் ஏராளம் உண்டு, ஆனால் முடிவோ மரணம். அப்படியாக எந்த வழியில் போகன்னு தெரியாது, ஏகப்பட்ட வழிகள் உண்டு. அப்படி வழி தெரியாமல் போன என்னை சந்தித்தவர் இயேசு. அதே போல் ஒருவேளை வழி அறியாமல் திகைத்து நிற்கிறீங்களா? பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் இந்த உலகத்தில், நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டினேன்னு சொல்லி அந்த நேசர் இயேசுவை காணாமல் போன ஆட்டக்கூட, வழி தப்பி போன ஆட்டக்கூட விடாமல் தேடி வருகிற அந்த நல்ல மேய்ப்பரை நோக்கி நாம் பார்க்கலாம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசனாக வந்து என்னை கலங்கினேன், என்னை யாரும் பார்க்கல, அனாதையா எங்கேயோ கலங்கிற என்னை அதிரினேன். யாரும் பார்க்கல, என்னை பார்த்து கல்வாரி அண்டை வர வைத்து பாவம் தீர அழுத மன்னிக்கிறே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், அதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், அதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தே நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்தே பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயத்தை பார்த்திட எண்ணி உன்னுடைய காயம் மாறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தால் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்கிறேன். என்
காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர், என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர், நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றீரே, நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றீரே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், ஆவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். ஒப்பு கொடுத்து நோக்கி பார்க்கலாம். ஊனினை உருக்கிட வேண்டும், உன்னோடி பெருக்கிட வேண்டும், ஊனினை உருக்கிட வேண்டும், உம்மொழி பெருக்கிட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், உம்மாவியை தர வேண்டும், நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படியோ உங்களுக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே வழிதப்பி அலைந்தேன். சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், அது கர்த்தர்ட்ட இருக்குன்னு தெரியாமல் பாவத்தில் சந்தோஷம் கிடைக்குதுன்னு ஓடினேன். சிறுவா இப்படி எத்தனையோ கெட்ட கெட்ட பழக்கங்கள் என்னை பைத்தியக்காரனாக மாட்டி விட்டிருந்தது. ஒருவேளை அப்படியே என் குடும்பத்தார் தண்ணி தொளித்து விட்டார்கள். இனி உன்னை திருத்த முடியும். அழைந்து பார்த்தார்கள், கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, ஜெபித்து பார்த்தாங்க, எவ்வளவோ பணம் செலவழித்து பார்த்தாங்க. வேறு வழி இல்லை, தண்ணி தெளித்ததை போல் விட்டுட்டாங்க. ஓடுனேன் எங்கெல்லாமோ ஓடுனேன், பல இடங்களுக்கு போனேன், எல்லாமோ செய்தேன். ஆனால் அப்படி வழி தப்பி திரிந்த என்னை இயேசு சந்தித்தான், தம்மண்டைக்கு வர வைத்தான், என்னுடைய பிள்ளையாக மாற்றினா, என்னுடைய கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை தந்து. இல்லைன்னா அவர் மட்டும் வந்து என் பாதையில் நான் குறுக்கிடாமல் மாற்றாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் இருந்திருக்கவே மாட்டேன், உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், செத்தும் போயிருப்பேன், நரகத்துக்கு போயிருப்பேன். ஆனால் அப்படி போகாமல் என்னை காத்த இயேசுவுக்காக நான் வாழணும், அவருக்காக அவரை பாடணும், அவரை துதிக்கணும். கடைசி வரைக்கும் என்னை கரை சேர்க்கிற தேவன் அவர், கடைசி வரைக்கும். அன்பு தேவப்பிள்ளை, உங்களுக்கும் அப்படித்தான். நம்ம போகிற வழி சரியல்ல, கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் சந்தித்தார், தம்மண்டைக்கு வர வைத்தார், நித்தியமான சரியான பாதையில் ஹல்லேலூயா நடத்தி கொண்டிருக்கிறார். வழி இதுவேன்னு சொல்லி நடத்துகிற ஆண்டவர் நடத்துகிறார். அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என் மாம்சத்தை ஒடுக்கணும் அப்பா, உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்கு தர வேண்டும் அப்பா, அப்போ தான் நான் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த பாட்டின் கவி அப்படித்தான் சொல்லுகிறது, என் மாம்சத்தை ஒடுக்கணும்,
உம்முடைய வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்கணும். உம்முடைய ஆவி எனக்கு தர வேண்டும் ஐயா. என் நெஞ்சம் மகிழ வாழ வேண்டும். எனவே ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேலே பிரகாசிக்க வைக்க, அவருடைய ஆவி நமக்குள்ள அனுப்ப, ஹல்லேலூயா, நம்ம ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று என்று மாறாதவரே, உம்மை நம்பி வந்த என்னை இதுவரைக்கும் கைவிடலப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, காயப்படுத்தி விட்டு போன மக்கள் உண்டு. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்து ஹல்லேலூயா உம்மை நடத்தி வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நம்புகிற யாரும் கைவிடப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவாதி தேவனே, நீ பரிசுத்தம் உள்ளவராக இருந்தும் பாவத்தை வெறுத்தாலும் கூட பாவிகள் நேசிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை புகழுகிறோம். கடந்த காலங்களில் செய்த பாவங்களெல்லாம் மன்னித்து மறந்து அதை நினைக்காம கிருபையாக ஹல்லேலூயா இறக்க வைத்து நடத்தி கொண்டு வருகிறே. இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் போதாதப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர், போதுமானவரப்பா, நீ சிறந்தவரப்பா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உடைய தயவு என்ன கைவிடலை. வெறும் கையாய் தான் கடந்து வந்தேன். இரு பரிவார் எனக்கு தந்தீரே. ஏ லோகே, நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மை நினைத்தவர்களாய் என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலை. உந்தாய என்ன கைவிடலை. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படலை. உந்தாய என்ன கைவிடலை. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏன் அல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏ அல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நொந்தேன், கண்ணீரில் சென்றேன், கலைஞன் எனக்காக இறங்கி வந்தீரே. காயப்பட்டு நொந்தேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கினை எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கினை எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து, உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏ அல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏ அல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டியவரெல்லாம் இடம்பெற்று போனாலும் எனக்கு வேண்டியதெல்லாம் தந்தீரே. பரதேசியாய் நான் தங்கிய சுதந்திரமாக மாற்றிக் கொடுத்தீரே. வேண்டியோரெல்லாம் இடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் இடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏ அல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஏ அல்லோகே
துதிப்பே. சொந்தக்காரரெல்லாம் கைவிட்ட போதும் சொந்தக்காரராக எனக்கு இறங்கி வந்தீரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கரம் பிடித்து நடத்தி வருகிறே. சொந்தக்காரரெல்லாம் கைவிட்ட போதும் சொந்தக்காரராக இறங்கி வந்தீர். சொந்தக்காரரெல்லாம் கைவிட்ட போதும் சொந்தக்காரராக இறங்கி வந்தீர். கலங்கி நின்ற என்னை கண்டு கலங்கி நின்ற என்னை கண்டு கரம் பிடித்து நடத்தினீரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கரம் பிடித்து நடத்தினீரே. அல்லோகே 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 உம்மை துதிப்பே. அல்லோகே 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 உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே கவக்கப்படல தாயை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தே கவக்கப்படல தாயை என்ன கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. பெரும் கையாய் நான் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அல்லோகே 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 உம்மை துதிப்பே. அல்லோகே 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 உம்மை துதிப்பே. நல்லவர் நல்லவர். நான் அவருக்கு துரோகம் பண்ணேன், ஆனால் அவரோ எனக்கு நல்லவராகவே இருந்தார், இருக்கிறார், இனிமேல் இருப்பார். அவர் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. எத்தனையோ பேர் கைவிட்டதை பார்த்த பிறகும் ஹalleluya நம்ம மனுஷன் நாம் அடையந்தானது இயேசுவை தான் நம்ப முடியும். அவர் ஒருத்தர் தான் இத்தனை வருஷமும் கலங்கி நிற்கும் போதெல்லாம் பதறி நிற்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து செய்த தேவன் அவர் நடத்துவார், உங்களுக்கும் செய்வார், செய்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போதுப்பா ஏசப்பா, நீங்கள் போதும். கவலை வந்தாலும் ஹalleluya, கண்ணீர் வந்தாலும் கலக்கம் வந்தாலும் ஹalleluya நீங்கள் போதும்பா, உங்கள் கிருபை போதும்பா. ஹalleluya உங்கள் கிருபை போதும்பா ஏசப்பா எனக்கு. உங்கள் அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல என்னை பாதுகாத்து கொள்கிறவரே. ஹalleluya அவர் நோக்கி நான் பார்க்கலாமா? உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. நாளெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. போகும் போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே. பாதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்தீரே. போகும் போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே. பாதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்தீரே. பகலினிலும் இரவினிலும், பகலினிலும் இரவினிலும் தூங்காம கண் விழித்து பாதுகாத்தீரே. தூங்காம கண் விழித்து பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு.
காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கிறீர். கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினீர். காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கிறீர். கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினீர். கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டீர். என் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டீர். என் கவலை கழிப்பாக மாற்றி விட்டீரே. கவலையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. பயனற்ற களிமண்ணை தெரிந்து கொண்டீரே. அழகான பாத்திரமாய் வணிந்து கொண்டீரே. பயனற்ற களிமண்ணை தெரிந்து கொண்டீரே. அழகான பாத்திரமாய் வணிந்து விட்டீரே. உள்ளவைகளை அவமாக்கிட, உள்ளவைகளை அவமாக்கிட இழிவான என்னை தெரிந்து கொண்டீரே. இழிவான என்னை தெரிந்து கொண்டீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நாளெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. நாளெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிக்கிற அன்பு தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி இரக்கத்துக்கு அளவே இல்லைப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செத்து போயிருக்க வேண்டி எங்களெல்லாம் காப்பாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து வழி தப்பி அலைந்த எங்களை எங்கே போகணும்னு தெரியாமல் வழி அறியாமல் திகைத்திருந்த எங்களை சந்தித்து சரியான பாதையில் கொண்டு வந்து நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரமையாம். இப்பொழுது கூட உம்முடைய பாதையில் கஷ்டம் உண்டு. ஜீவனுக்கு போகிற வழி என்பது இடுக்கமானது தகப்பனே. கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப விசாலமாக இருக்கும். அநேகர் இதில் போவார், கஷ்டமே இருக்காதப்பா. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த வழி இடுக்கமானது, கஷ்டங்களும் பாடுகளும் நிறைந்தது. நாங்கள் கேட்டுக்கு போகிற வழியில் விசாலமாக போய்கொண்டே இருந்தோம். நரகத்துக்கு போயிருப்போம். பிடித்தங்களை ஜீவ வெள்ளை கொண்டு போட்டு இருக்கிறீர். அதில் கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு தகப்பனே. ஆனால் எங்களோடு இருக்கிற தேவன் நடத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பல விதத்தில் உபத்திரவத்தில் கண்ணீரில் இருந்து கொண்டு இருந்தாங்கன்னா பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த பாதையை கடந்து போகிறேன். எங்கே போய் உட்கார்ந்தாலும் ஏதோ ஒன்று காட்டி துக்கத்தை அதிகரிக்க பண்ணுகிறதே தான் இந்த சாத்தாண்ட வேலைப்பா. அப்படி கஷ்டத்தின் மிகுதியில் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு திரிகிற பிள்ளைகளை பாரும். தாவீது கேட்கிறார், நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்? அதே போல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, என் சத்துருக்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்? அப்படியெல்லாம் ஒருவங்களுக்கு கேள்வி வருகிறதாப்பா. இப்படி துக்கத்தோடு தெரிகிற பிள்ளைகளை பாரும். பேசும் ஆண்டவரே. துக்கம் மாறட்டும், சந்தோஷம் வரட்டும், அற்புதங்களை செய்வீராக. நிமிர்த்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன்,
ஆண்டவருக்கு பிரியமான தாவீது ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, பாடுள்ள மனிதர்கள் நாங்கள். உங்களை போல எங்களுக்கு அதிகமான பாடுகள் உண்டு. என்னமோ பிரசங்கம் பண்ணுவதனால அந்த சந்தோஷம் இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. பவுல் சொல்வதை போல மனுஷரை ஏன் எப்படி செய்கிறீர்கள்? உங்களை போல பாடுள்ள மனுஷன் நாங்கள். எனவே மிகுதியான துக்க வேதனை நிறைய எனக்கு உண்டு. அப்படிதான் நான் வாசிக்க வேண்டிய இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்னை தொட்டது. தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையாய் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், ஏன் என்னை மறந்தீர்? நீர் ஏன் என்னை மறந்தீர்? நான் ஏன் சத்துருவால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு தெரிய வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறார். நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் துக்கத்தோடு தெரிகிறோம். ஏன்? அடுத்த நாள் திரும்ப சங்கீதம் 43, 44 வாசிக்கணும். 43 திரும்ப வாசிக்கும் பொழுது 43வது சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுதுல, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்? உமது வெளிச்சத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி ஒரு பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்போ நான் துக்கத்தோடு இருக்கிறேன். திரும்ப அடுத்த நாள் இதே வசனம் வருகிறது, ஏன் தள்ளிவிடுகிறீர்? 42 சொல்லுகிறார், ஏன் என்னை மறக்கிறீர்? இங்கே சொல்லுகிறார், ஏன் தள்ளிவிடுகிறீர்? நான் ஏன் சத்துருவால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு தெரிய வேண்டும்? ஒரு வெளிச்சத்தை அனுப்பியருளும், சத்தியத்தை அனுப்பியருளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது திகைத்து திரிந்த சில பிள்ளைகளை பைபிளை கர்த்தனுக்கு உணர்த்தினான். அவங்களும் அலைந்து திகைத்து தெரிந்தார்கள். எப்படி தாவீது துக்கத்தோடு தெரிந்தாரோ அதே போல் அவர்களும் அலைந்து தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதே போல் துக்கத்தில் ஒடுக்கப்பட்டு வேதனையோடு அலைந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். வாசிக்கலாமா? முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு ஸ்திரீ வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறத நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த சம்பவம் தெரியும் அல்லவா உங்களுக்கு? ஆகார் சாராள் அடிமை பெண். சாராள் சொல்லிவிட்டால் இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்தி விடு. ஆபிரகாமுக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட கர்த்தர் மனைவி சொல்லுகிறபடி செய் என்று சொன்னார். வேதனையோடு கூட அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் தூக்கி ஆகாட தோள் மேல் வைத்து பிள்ளை ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார். வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லை. ஆகார் அலைந்து திரிகிறாள். தண்ணீர் காலியாகி விடுகிறது. பிள்ளை தாகமாக கதறுகிறது. அவர் சொல்லுகிறார், பிள்ளை சாகிறத இனி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைய அம்பு பாயிர தூரத்தில் வைத்து விட்டு ஓடு அழுகிறாள். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாரேன்னு கூப்பிட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகார் கண்ணை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பித்தார். உன் மகனை கூட்டிக் கொண்டு போ, நான் அவனோடு இருப்பேன், அவனை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்படி அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷனால் கைவிடப்பட்டு என்ன செய்ய தெரியாம வனாந்திரத்தில் இல்லாமையில குறைவுகளோடு கூட ஒன்றுமில்லாம அலைந்து கொண்டிருக்கிறீர்களா?
பிள்ளைகளை குறித்து ஐயோ என் பிள்ளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி பிள்ளையை காப்பாற்ற, பிள்ளைய எப்படியாவது வளர்க்க அலைந்து திரிகிற அன்பு தேவ பிள்ளையே, பிள்ளைகளுக்காய் மனம் பதறி இருக்கிற அன்பு பெற்றோரே, அன்றைக்கு வனாந்திரத்தில் தன் பிள்ளைக்காக பிள்ளையோடு அலைந்து திரிந்த ஆகாரை கண்டவர் உங்கள் அலைச்சலை பார்க்கிறார். உங்கள் அலைச்சலை பார்க்க பெற்றோருக்கு சாதாரண காரியம் அல்ல. பிள்ளைகளை எல்கேஜி சேர்ப்பதே பெரிய பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் சேர்ப்பது, 10th முடித்தா +1 +2 சேர்ப்பது, +2 சேர்த்து முடிச்சபோது கல்லூரி சேர்ப்பது, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பிள்ளைகளுக்கு அலைஞ்சு அங்கே வாழ்க்கை முடிஞ்சிடும் போல. இப்படியா பிள்ளைகளுக்காக அலைந்து கொண்டு இருக்கிற அன்பு பெற்றோரே, அலைந்து திரிகிற அன்பு தேவ பிள்ளைகளே, வனாந்திரத்தில் ஆகால் அலைந்து திரிவதை பார்த்து ஆகாருக்கு அவர் பிள்ளைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்வார். அடுத்ததாக நான் வேகமாக கடந்து போகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 16 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 37 12 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். பின்பு அவன் சகோதரன் சீகேமிலே, பின்பு யோசேப்பின் சகோதரி சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன் சகோதரர் சீகேமில் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவர் அனுப்ப போகிறேன் வா என்றார். அவன் இதோ போகிறேன் என்றான். இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரிய சேமம் எப்படி என்றும், நீ போய் உன் சகோதர சேமம் எப்படி என்றும், ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து, ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அந்தபடி யோசேப்பு சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே, வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் சகோதரரை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, வழி தெரியாம, வழி அறியாம, வழி தப்பி திரிந்த யோசேப்பு. முதலாவது சொன்னேன், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கர்த்தர் பார்த்தார், அவளையும் பிள்ளை ஆசீர்வதித்தார். இங்க வனாந்திரத்தில் வழி தப்பி திரிந்த யோசேப்பை கர்த்தர் பார்க்கிறார். இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். யோசேப்பு பிரியமான பிள்ளை. யோசேப்பின் அண்ணன்மாரெலாம் யோசேப்பு மேலே பொறாமையாக இருக்கிறார்கள். ஆடு மேய்க்க போனார்கள். அங்கே அப்பா இஸ்ரவேல் யாக்கோபு சொல்லுகிறார், மகனே, அண்ணன்மார் ஆடு மேய்க்க போயிருக்கிறார்கள், நீ போய் அவர்கள் சேமத்தை விசாரித்து ஆடுகள் எப்படி இருக்கிறது பார்த்துட்டு வா. யோசேப்பு சரி என்று தகப்பனை கீழ்ப்படிந்து போகிறார். ஆனால் சின்னவனா யோசேப்புக்கு தெரியலை, வழி தப்பி விட்டான், வழி தப்பி திரிகிறான். ஒரு மனுஷன் அவனை பார்த்து, அவன் வழி தப்பி திரிவதை பார்த்து என்னென்று விசாரித்து சகோதரருக்கு இடத்தை காட்டி கொடுத்தார். அப்புறம் நடந்ததெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு. சகோதரர் அன்பாக பார்க்க போனவனை குழியில் தூக்கி போட்டு இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். அடிமையாக யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். கஷ்டப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான், சிறைச்சாலை போடப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏற்ற வேளை வந்தது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். எந்த சகோதரர்கள் அவனை பகைத்து துரத்தி விட்டார்களோ அதே சகோதரர்கள் யோசேப்பு காலந்து விழுந்து வணங்கும்படி கர்த்தர் செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, வழி தப்பி தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? வழி தெரியாமல் திகைத்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எங்கே போகணும்? வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளை, வழி தப்பி விடுகிறோம், மிஸ் ஆகிட்டான் அப்படி சொல்லுகிறோம்ல. அதே போல் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம். யாரோ கெட்ட நண்பற்ற பழகி விடுகிறார்கள், தப்பி போய் விடுகிறார்கள். அதே போல் ஒருவேளை அன்றைக்கு வழி தப்பி உங்கள் பிள்ளைகள் போயிருக்கிறார்களா? நீங்கள் வழி தப்பி போயிட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் வழி தப்பி போனவன் தான். வழி தப்பி போன என்ன, வழி தப்பி அலைந்து தெரிந்த என்ன? என் நண்பர்கள் கேட்டாங்க, நான் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் பாவம் செய்து வழி தப்பி போன பிறகு
பைத்தியக்காரனை போல. என் நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் பைத்தியக்காரன மாதிரி இருக்கிறேன், உன்னை பார்த்தா பைத்தியம் பிடிச்சவனை போல இருக்கிறேன், குளிக்காம அழுக்க சட்டையை போட்டுட்டு முடி வெட்டாம இப்படி பைத்தியக்காரனை போல இருக்கிறியே, 10 வருஷ காலமாக வழி தப்பி பைத்தியக்காரனை போல இருந்தேன். ஆனால் என்னை கர்த்தர் கண்டார். வழி தப்பி போன என்ன, வழி தப்பி அலைந்த என்னை கர்த்தர் கண்டு இன்றைக்கு மேம்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை வழி தப்பி திரிகிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் சந்திக்கிறார். வழி தப்பி திரிந்து கொண்டு, வழி தப்பி போன பிறகு என்ன செய்ய அலைந்து திரிந்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் இயேசு நம்மை தேடி வருகிறார். அன்றைக்கு யோசேப்பு வழி தப்பி திரியும் பொழுது ஒரு நபரை அனுப்பி சகோதரரை கொண்டு சேர்த்து, தீமை நடந்திருந்தாலும் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் தீமை செய்தீர்களையா, கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். வழி தப்பி அலைந்து ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பின் தேவன் உன் அலைச்சலை பார்க்கிறார். நீ வழி தப்பி திரிவதை பார்க்கிறார். உன் மேலே பாசம் வைத்திருக்கிறார். உன்னை கண்டிப்பாக உயர்த்துவார். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவர் பிள்ளைக்கு பெரிய காரியத்தை செய்தார். வழி தப்பி திரிந்த யோசேப்பை கைவிடாம எகிப்தில் பெரிய மனிதனாக உயர்த்தினார். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு. 430 வருஷம் அடிமைகளாக இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் இருக்கிற கொடுமைப்படுத்துகிறான். கொடுமைன்னு அப்படி இல்லை, பயங்கரமான கொடுமைப்படுத்துகிறான். தேவனை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள். கர்த்தர் பெருமூச்சை கேட்டார், வேதனைகளை பார்த்தார், விடுவிக்கும்படி இறங்கினார், மோசே அனுப்பினார். ஈஸியில் பார்வன் விடல அவங்களை. பலவிதமான பயங்கரமான காரியங்களை கர்த்தர் எகிப்தில் செய்தார். கடைசியில் தலைப்பிள்ளைகள் அடித்த பிறகு பார்வோன் பயந்து ஜனங்களை அனுப்பிவிடுகிறான். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு ஓடி வருகிறார்கள். சந்தோஷமாய் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்போ கொஞ்ச நேரம் தாண்டி போன உடனே கர்த்தருக்கு வேறு திட்டம் இருந்தது. வேறு திட்டம். இந்த பார்வோனை சும்மா விடக்கூடாது. 430 வருஷம் என் ஜனங்களை கொடுமைப்படுத்தின பார்வோனை அழிக்கணும், முற்றிலும் அழிக்கணும். அது யார் கண்ணு முன்னால? என் ஜனத்தின் கண்ணு முன்னால அழிக்கணும். உன் சத்துருக்கள் நேரிடுவதை உன் கண் காணும்படி சொன்னவர் பார்வோன் சேனையை இஸ்ரேல் மக்களுக்கு உன்னதாக அழிக்க விரும்பினார். அதனால வனாந்திரத்தில் எங்கே போகணும்னு தெரியாமல் அலைந்து செங்கலுக்கு உண்ணாக வருகிறார்கள். பார்வோன் நினைக்கிறான், திகைத்து நிற்கிறார்கள். வனாந்திரம் அடைத்து போட்டு விட்டது, எங்கே போகணும்னு தெரியலை. இப்போ போய் உங்களை பிடித்து கொள்ளலாம் என்று ஓடி வருகிறான். ஜனங்கள் பயப்படுகிறாங்க. ஈத்தில் பிரேத குழி இல்லை என்று சொன்னால் இந்த வனாந்திரத்தை அழைத்து கொண்டு வந்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பார்க்க எகிப்தியனை காண மாட்டீர்கள். கர்த்தர் செங்கடலை பிளக்க வைத்தார், ஜனத்தை கடக்க வைத்தார். பார்வோன் ரதத்தோடு சேனோடு பின்னாட வந்தான். ஜனங்களை நெருங்க விடாதபடிக்கு கர்த்தர் தூதனை வச்சு தடுத்தார். ரதங்களை சக்கரம் உருண்டு போக வைத்தார். இஸ்ரவேல் மக்களை செங்கலை கடந்து முடித்த பிறகு பார்வோனையும் அவருடைய சேனையும் செங்கல் மூடிவிட்டது. காலையில் பார்க்கும் பொழுது எல்லா பார்வோன் ஆட்களெல்லாம் பிரேதங்களாக செத்து மிதக்கிற காட்சியை பார்த்தார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஹல்லேலூயா திகைத்து அலைந்து கொண்டு இருக்கிறீங்களாம். ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஏன்னா அவர் தானே விடுதலை கொடுத்தார், அவர் தானே போய் சொன்னார். இப்போ நான் திகைத்து நிற்கிறேனே. அங்கே கூட பரவாயில்ல, உயிரோடு வாழ்ந்துருப்பேன். இப்போ சாவதை தவிர வழி இல்லை. திகைத்து திரிந்தார்கள். திகைத்து திரிந்த இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து பார்வோனை அழித்து அந்த அருமையான பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தினார். செங்கடலில் பத்திரமாய் நடத்தினார். ஹல்லேலூயா 40 வருஷம் நடத்தினார். திகைத்து திரிகிற அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாத. கர்த்தர் உன்னை திகைக்க விட மாட்டார், உன்னை திரிய விட மாட்டார். ஏதோ ஒரு காரணத்தோடு இதை செய்கிறார். உனக்கு அது புரியாது. நான் செய்கிறது இப்போ உனக்கு தெரியாது, பிற்பாடு தெரியும்படி சொன்னவர் திகைத்து திரிகிற அந்த ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை போல நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்?
நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? ஏன் என்னை மறந்து விட்டீர்? ஏன் என்னை தள்ளிவிட்டீர்? சத்துருவால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? ஒவ்வொரு நானும் அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாக கர்த்தனை கைவிடவே மாட்டார். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகார கைவிடாம அவளையும் பிள்ளையும் பராமரித்த தேவன் அவர். ஓ சகோதரரை தேடி வழி தப்பி தெரிந்த யோசேப்பை கர்த்தர் பெரியவனாக உயர்த்தினார். உங்களே உயர்த்துவார். திகைத்து தெரிந்த இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அனுப்பினார். 6வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு அந்த உலகத்தில் மனிதன் இறங்கி ஊழியம் செய்த நாட்களில் 12 பேரை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். சகல வல்லமைகளை கொடுத்தார். பிசாசுகளை துரத்த நோய்களை குணமாக்க அதிகாரம் கொடுத்து, புறப்பட்டு போங்கள், பிணியாளிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பரலோக ராஜ்யம் செய்வீர் சொல்லுங்கள். இப்படி சொல்லி அனுப்பினான். இந்த கட்டளை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் கிராமங்கள் தோறும் திரிந்து சுவிசேஷம் சொல்லி பிணியாளிகளை சுகமாக்கினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுநாத் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவதுக்கு முன்னதாக நம்ம கொடுத்த கடைசி கட்டளை, உலகம் அங்கு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த ஊழியம் சின்ன ஒரு ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கு பெரிதாக செய்ய வசதி கிடையாது, திறமையும் கிடையாது, பெரிய ஆட்களும் கிடையாது. ஆனால் இயேசுவின் கடைசி கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட என் தகப்பன் காலத்திலிருந்து சுவிசேஷம் அறிவிப்பது, அது விசேஷமாக கிராமங்களில் போய் இயேசு அறிவிப்பது. அன்பு தேவ பிள்ளைகளே, வல்லமைகளை கொடுத்தார், அதிகாரங்களை கொடுத்தார். நான் யாரையும் குற்றம் சொல்லலை. தயவு செய்து அன்பு ரொம்ப சின்னவன், யாரும் குற்றவாளியை தீர்க்கிற அதிகாரம் கிடையாது. ஆனால் இயேசு அநேகருக்கு வல்லமைகளை கொடுக்கிறார், அதிகாரங்களை கொடுக்கிறார், பெரிய பெரிய தாழ்ந்து கிருபைகளை கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரங்க கிராமங்களுக்கு போக விரும்புவதில்லை. இன்றைக்கி உலகத்தில் கூட எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கல்ல, பரிசு டாக்டர்கள் முதலாவது கிராமத்தில் போய் கொஞ்ச காலம் வேலை செய்யன்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பணக்கார பசங்க தான் இந்த மெடிக்கல் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. கிராமங்களில் போய் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலை, பட்டணங்களை வேலை செய்ய விரும்புகிறாங்க. அதே போல் அநேக ஊழியக்காரங்க தாழ்ந்துகளை பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள் கிராமத்தில் போக மனசு இல்லாமல் பட்டணங்களை பெரிய பெரிய கூட்டத்தை தான் ஆசைப்படுகிறார்கள். 1000 பேர் வருவார்களா, 500 பேர் வருவார்களா, இவ்வளோ பெரிய மேடை இருக்குமா, இப்படிலாம் கேட்டு தான் ஊழியம் செய்ய வருகிறார்கள். அப்படி வல்லமோட ஊழியக்காரங்களை சாதாரண சபைக்காரன் கூப்பிட முடிவதில்லை. அவங்க வைக்கிற கோரிக்கைகள், அவங்க கேட்குற காரியங்கள்லாம் சாதாரண ஒரு மனுஷனால் சமாளிக்க முடியாது. ஆனால் இங்கே இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், சகல வியாதிகளை குணமாக்க. அவங்க சோமன்னா வியாதி சுகமாகும், மரித்தவங்க எழும்புவாங்க, பிசாசு ஓடும். ஆனால் இந்த ஊழியக்காரங்க, இந்த சீஷர்கள், வேதம் சொல்லுகிறது, கிராமத்தில் திரிந்து ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கிராமங்கள் அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிறவங்க அவசியம். இயேசு பட்டணங்கள் தோறும் போனார், கிராமங்கள் தோறும் போனார். ஹல்லேலூயா. இந்த கிராமங்களில் வசதிகள் இருக்கிறாது. அன்பு தேவ பிள்ளை அலைந்து திரியணும், கிராமங்களை திரிந்து ஊழியம் செய்ய ஊழியர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சீஷர்களை தான் கர்த்தர் பயங்கரமாக வல்லமையானது பயன்படுத்தினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை கிராமங்களில் போய் திரிந்து அங்குள்ள ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள். இயேசு யாருன்னு தெரியாது, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் உண்டு.
பட்டணங்களில் கிராமங்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க என்று 2 சீஷர்கள் கட்டளையிட்டார். இயேசு கிராமங்களை நேசிக்கிறார், கிராமத்தில் உள்ள ஜனங்களை நேசிக்கிறார். கிராமத்தை திரிந்து ஊழியம் செய்த தம்முடைய சீஷர்களுக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு திரிகிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். எப்படி சத்துருவால் ஒடுக்கப்பட்ட தாவீதை சத்துருக்களுக்கு மேலே உயர்த்தி வைத்தாரோ உங்களையும் உயர்த்துவார். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகார கண்டு அவளையும் இப்படி ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். வனாந்திரத்தில் வழி தப்பி திரிந்த யோசேப்பை தேவன் பெரியவனாக வைத்திருந்ததை போல வழி தப்பி திரிகிற உங்களை நிச்சயமாக அவர் உயர்த்துவார். எப்படி வழி திகைத்து திரிந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரோ, திகைத்து திரிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார். அடுத்த கிராமத்தில் திரிந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆறாரில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை நாம் புலம்புவதை போல, இல்லை தாவீது புலம்புவதை போல எல்லாரும் சந்தோஷம் இருக்கிறாங்க, நாம் மட்டும் சத்துருவால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்தோடு தெரியணும்? ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள வரலாம். ஆண்டவரே, ஐயா, துக்கத்தோடு திரிந்த தாவீதை தான் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினீர். அலைந்து திரிந்த ஐயா அந்த ஆகார பிள்ளை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்க மாற்றினீரே. அதே போல் வழி தப்பி திரிந்த ஆண்டவர் அந்த யோசேப்பை எகிப்தில் பெரியவனாக மாற்றினீரே. வனாந்தரம் அடைத்து போட்டதுனால திகைத்து திரிந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு செங்கடலை படுந்து பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு பார்வோனை முற்றிலும் அழித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரமையா. அப்படியே அலைந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும். அதே போல கிராமத்துக்கு போய் அலைந்து திரிந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா. பட்டணங்களை ஊழியம் செய்ய அநேக சபைகள் உண்டு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க உண்டு. கிராமங்களில் போய் இயேசுவை சொல்ல ஆட்கள் வேண்டும் ஆண்டவரே. எனவே கிராமங்களை திரிந்து ஊழியம் செய்ய சீஷல் புறப்பட்டு போனது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திரிந்து ஊழியம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கும். அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டேன், மற்றதை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற விடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்படி அதை சுமந்தாலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்படி அதை சுமந்தாலைந்தேன். அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் தன் பாவம் நீங்கிட்டேன், இந்த நாளிலும் தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னுள் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னுள் பொங்குதே. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.